ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இன்றைக்கி எஸ்எஸ்சி ஜிடி மேக்ஸில் வரக்கூடிய நம்பர் சிஸ்டம் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நம்பர் சிஸ்டம் வந்து ரீசெண்ட் டேஸ்லேருந்து இதோட வெயிட்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கிறனால சார் இது அவ்வளோ பார்க்க தேவையில்லையா, லீவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. இங்கே வந்துட்டு லீவுன்ற கான்செப்டே கிடையாது. நம்ம ஒன்று ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இல்லை மோர் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த வேறு வெயிட்டேஜ் பார்க்குறது வந்துட்டு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அதிகமாக மோர் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். மற்ற ஏரியா எல்லாத்தையுமே லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். எந்த கான்செப்டையும் நம்ம எதையுமே வந்துட்டு நம்ம லீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எப்போ வேணால் இந்த ட்ரெண்டு வந்துட்டு எப்படி வேணால் மாறலாம். ஓகே, வந்துட்டு நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் கேட்டகரிஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து இது எல்லாத்தோடய ஒரு பேசிக் டெஃபினிஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒவ்வொரு சம்மில் வந்துட்டு இதுலேருந்து கேட்குறதுனா வந்துட்டு இந்த பேசிக் டெஃபினிஷன்ஸ் வச்சு நமக்கு கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. மற்ற சில இந்த டிவிசிபிள் பை அப்படின்ற மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட கேட்கக்கூடிய விஷயங்கள்லையுமே இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த மாதிரி சில டெஃபினிஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அதெல்லாம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த கேட்டகரிஸ் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லி இதில் வந்துட்டு ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4லேருந்து அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். இதை வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள்னு தமிழில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஹோல் நம்பர் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ் இதில் இருக்கும். ஆனால் ஸ்டார்ட் ஆகிறத பார்த்திங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே மற்ற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். இது வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இண்டிஜர்ஸ்னால் நம்ம வந்துட்டு இந்த -1 -2 அப்படின்னு இது நெகட்டிவ் டேர்ம்ஸ்க்கு போகலாம். இந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் அது ரெண்டுமே சேர்ந்தது தான் இண்டிஜர்ஸ், முழுக்கள்னு நம்ம சொல்லுவோம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷ்னல் நம்பர்ஸ். பொதுவாக இதுதான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயங்களாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஏரியாவாகவே இருக்கும். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள்னு தமிழில் சொல்லுவோம். இந்த விகிதமுறு எண்கள்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் இருக்குல்ல, லைக் 2/3, 5/2, லைக் இந்த மாதிரி உள்ள ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ரேஷனல் நம்பர்ஸ். நாட் ஒன்லி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸோடு சேர்த்து மற்ற இண்டிஜர்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்கும். அதான் இங்கே p/q ஃபார்மேட் அண்ட் ஆல் இண்டிஜர்ஸ் ஹியர். p = இண்டிஜர்ஸ், q = not equal 0. q not equal 0 அது ரொம்ப முக்கியம். ஏன்னா q வந்துட்டு இப்போ 0 வந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு எல்லா ஃப்ராக்ஷன்ஸில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்துட்டு விகிதமுறு எண்களில் வந்துடும். அப்போ விகிதமுறு எண்கள் என்ன சார் வரும் அப்படின்னா, இந்த √2 நம்பர்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். √2, √7, √31, அந்த √5, √3 இந்த மாதிரி நம்பர்ஸ் இதுதான் வந்துட்டு நம்ம விகிதமுறு எண்களில் பார்ப்போம். இதை வந்துட்டு இன்னும் நம்ம சிம்பிளாக இதுக்கு உள்ள பேசிக் டிஃபரன்சஸாக என்ன நம்ம சொல்லலாம்னா, ரேஷனல் நம்பர்ஸில் டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டேட்டிங் டெசிமல்ஸ் வந்துட்டு ரேஷனல் நம்பர்ஸ்லாம் வரும். டெர்மினேட்டிங்னா வந்துட்டு ஒரு இது முடியக்கூடியது, அதாவது நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம்ல. இப்போ 5/2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 இந்த மாதிரி நம்பர்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுவே வந்துட்டு 5/4 போடுங்களேன். 5/4ன்னு வர்றப்போ 1.25 இந்த மாதிரி முடியுதில்லை. இந்த மாதிரி வந்துட்டு முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு விகிதமுறு எண்கள் வரும். இதுவே வந்துட்டு முடியாமல் கண்டினியூட்டியாக போகும் பாருங்களேன், அதுதான் வந்துட்டு நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸும் ரேஷனல் நம்பர்ஸில் இருக்குது. பட் வந்துட்டு அது ரிப்பீட்டேட்டிங் நம்பர்ஸாக வரும். லைக் வந்துட்டு 2/3 நிமிஷங்க. 2/3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0.6666 அப்படியே போயிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு அப்படியே ஃபாலோஅப்பாக வரக்கூடிய நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரேஷனல் நம்பர்ஸில் வந்துடும். இது நான் டெர்மினேட்டிங் தான், அதாவது முடிவில்லாத நம்பர் தான், நம்பர் தான் அது. ஆனால் இது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகிறதுனால இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு விகிதமுறு எண்களில் இது லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. ஆனால் விகிதமுறா எண்களில் இந்த மாதிரி ரிப்பீட்டேட் ஆகாத நம்பர்ஸு நான் டெர்மினேட்டிங் நம்பர்ஸாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு √2வோட வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.414 சம்திங் போயிட்டே இருக்கும். அதுவே √3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.732 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது வந்துட்டு நான் டெர்மினேட்டிங் தான், அதே சமயத்தில் நான் ரிப்பீட்டேட்டிங்காகவும் இருக்குது பாருங்க. இதுதான் நான் ரெக்கரிங் தான் நான் ரிப்பீட்டேட்டிங்னு சொல்கிறேன். அண்ட் தென்
நான் டெர்மினேட்டிங். இந்த நம்பர்ஸ் தான் வந்துட்டு இர்ரேஷனல் நம்பர்ஸில் வருது. இது எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணுறது அந்த சிம்பிள்ஸ் வந்து, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ஏழெண்கள் வந்துட்டு என்னன்னு, ஹோல் நம்பர்ஸ் வந்துட்டு டபிள்யூன்னு, இண்டிஜர்ஸ் வந்து இஜெட், அண்ட் தென் ரேஷனல் நம்பர்ஸ் வந்துட்டு கியூன்னு, அப்புறம் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஐன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தது கேட்டகரி. இதில் டைப்ஸ் வந்துட்டு இது நீங்கள் எல்லாம் நம்ம ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வரதான், இருந்தாலும் ஒரு ரீகால் மாதிரி பார்த்துடலாம். ஈவன் நம்பர்ஸ் வந்துட்டு இரட்டைப்படை எண்கள், ஆட் நம்பர்ஸ் ஒற்றைப்படை எண்கள், காம்போசிட் நம்பர்ஸ் பகு எண்கள். அதாவது எந்தெந்த எண்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணையும் அந்த ஒன்றையும் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ், அதாவது காரணிகள் இருக்கோ அது எல்லாமே பகு எண்களில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 10க்கு பாருங்களேன், 10ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 10, 10, 1, இதை தாண்டி 2, 5 எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்ஸ் இருக்கா. இந்த மாதிரி வரக்கூடிய எண்கள் எல்லாமே பகு எண்கள் கீழே வந்துடும். ப்ரைம் நம்பர்ஸ் பகா எண்கள்னு சொல்லுவோம். பகா எண்கள் என்னென்னா ஒரு நம்பருக்கு அந்த நம்பரையும் ஒன்றையும் தவிர்த்து வேறு எந்த ஃபேக்டர்ஸும், அது எந்த காரணிகளும் இருக்காது. இது எல்லாமே பகா எண்கள் கீழே வருது. எக்ஸாம்பிள் 2, 3, 5, 7, 11 இந்த மாதிரி பகா எண்கள் வரும். இதில் வந்து இந்த இடத்துல வந்துட்டு இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணிக்கலாம். 100க்குள்ளே வந்துட்டு எத்தனை பகா எண்கள் இருக்குது, எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்மால் ட்ரிக் மாதிரி இதை பார்த்துடலாம். என்னென்னா 39, 17, 137 இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 77, and then 83, 89. இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து 79. இது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 நம்பர்ஸை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வரிசையாக எழுதிட்டு வந்துடலாம். இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது நான் சொல்கிறது 10க்கு 20க்கு மேலே, 20க்குள்ள உள்ளது நம்ம ஆல்ரெடி நம்ம ஈஸியாக நம்மளால் ஞாபகத்தை வச்சுக்க முடியும். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. இதை தவிர்த்து மீதி நம்பர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் இது பண்ணலாம். இங்கே 77 வரும்போது மட்டும் நீங்கள் 79ன்றதை நான் வச்சுக்கோங்க. அவ்வளோ, இதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். இது எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்றது 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் நமக்கு. 50க்குள்ளே பார்த்தீங்கன்னா 15, 50 to 100 பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ். இதை ஓவரால் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 100க்குள்ளே இருக்குது. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டைம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ். ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு 2 ப்ரைம் நம்பர்ஸ் வந்துட்டு 2ஆல் டிஃபர் ஆச்சுன்னா அதை தான் நம்ம ட்வின் ப்ரைம் நம்பர்ஸ் இரட்டை பகா எண்கள்னு சொல்கிறோம். இங்கே பாருங்களேன், 3, 5 இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2, 5, 7 இதோட டிஃப்ரென்ஸ் 2. இந்த மாதிரி 2ஆல் டிஃபர் ஆகுறது 11, 13, 17, 19 இந்த மாதிரி 2ஆல் டிஃபர் ஆகக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்துட்டு நம்ம இரட்டை பகா எண்கள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ்னு ஒன்றும் இல்லை, 2 நம்பர்ஸோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது HCF மீ-போவா வந்துட்டு ஒன்றா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 இதோட HCF பார்த்தீங்கன்னா 1, 4, 9 இதோட HCF பார்த்தீங்கன்னா 1. சார் ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, சார் பகா எண்கள், கோப்ரைம் நம்பர்ஸும் சார் பகா எண்கள். சார் பகா எண்கள் தானே சொல்கிறீங்க, ஆனால் இங்கே 4, 9 வந்துட்டு ஒரு பகு எண்கள் ஆச்சு, அது எப்படி வரும்? இங்கே தான், இங்கே வந்து பகு எண்கள் வந்துட்டு நம்ம 2 நம்பர்ஸோட காமன், அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் HCF வந்துட்டு 1னா அது வந்துட்டு அது 2 சேர்ந்தது கோப்ரைம் நம்பர்ஸ்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகேவா? இது வந்துட்டு நம்ம பகு எண்களும் வரலாம், பகா எண்களும் வரலாம். ஓகேவா? தென் ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல்னு தமிழ் சொல்லுவாங்க. இது வந்துட்டு நமக்கு எல்லா ஸ்கூல்லேயே பார்த்த விஷயங்கள் தான், சும்மா லைட்டாக ஸ்மால் ரீகால் தான். இது எந்த மாதிரி விஷயம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்னா,
8 எடுத்துக்கலாம். 8 வரும்போது பேசிக்காக ப்ரைம் நம்பர்ஸ்லேருந்து நம்ம ஒன்றுனா போகணும். 8 2ஆல் டிவைட் ஆகும். 4 அகெயின் 2. அப்போ வந்து இதோட ஃபேக்டர்ஸ் 8ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2. இதை நீங்கள் எப்பயுமே வந்துட்டு 2/3 எழுதுகிற கான்செப்ட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பின்னாடி அதை ஏன் இந்த மாதிரி நம்ம எழுதணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 15க்கு பார்க்கலாம். 15 பார்த்தீங்கன்னா 3 5 3 × 5 இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த 2 × 2 × 2 வந்துட்டு 2/3 எழுதுங்க அப்படின்னு சொன்னேன்ல. அது ஏன்னா நமக்கு வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரலாம். ஏன் ஃபேக்டரைசேஷனில் இந்த மாதிரிலாம் இப்போ கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறது கிடையாது. ஆனால் இதில் வந்துட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்து அதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு நமக்கு ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொன்றையும் மல்டிபிள் பண்ணி பார்க்கணுமா சார் அப்படின்னா இல்லை, தேவையில்லை. அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் ஒரு ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு நம்பர் இப்போ 28 எடுத்துக்குவோம். நம்ம 28 எடுத்திங்கன்னா 28 வந்துட்டு 2ல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 14 தென் 2 7. ஓகேவா? இப்போ வந்துட்டு இதை நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபார்மெட்டில் எடுத்துக்கலாம். 2/2 7/1. இப்போ இங்கே பாருங்களேன். இப்போ இதுக்கு வந்து எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம கேட்டாங்கன்னா இந்த பவரில் இருக்கிற நம்பர்ஸ் இருக்குல்ல அதோட ஒன்று ஆட் பண்ணி அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபேக்டர்ஸ். அத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து பாருங்கள் 2 இருக்கா, இங்கே 2/2, இங்கே 7/1. 2 + 2 2 + 1 3 1 + 1 2 3 × 2 6. அப்போ ஓவராலாக 28க்கு வந்துட்டு 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபேக்டர்ஸ் பார்த்துடலாமா? 28 வந்துட்டு 1 2 4 7 14 28 6 ஃபேக்டர்ஸ் இருக்கா? இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஹவு மெனி ஃபேக்டர்ஸ்ன்ற, அதாவது எத்தனை காரணிகள் இருக்குன்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நம்ம ப்ரைம் நம்பர்ஸை வச்சு தான் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ 2/2 2 2 இருக்கா, 2/2 போட்டோம். 7 ஒரே ஒரு 7 இருக்கா, 1 போட்டோம். இப்போ 2ஓட 1 ஆட் பண்ணிடணும், 1ஓட 1 ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி இதை வந்து மல்டிபிள் பண்ணோம்னா அதுதான் ஃபேக்டர். அத்தனை ஃபேக்டர்ஸ் வந்துட்டு அந்த கிவன் நம்பருக்கு வந்து இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்ஸில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்ற மாதிரி பார்த்தோங்க. அதில் வந்துட்டு ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான். ஓகேவா? ஒன்று வந்துட்டு பகா எண்ணும் கிடையாது, பகு எண்ணும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா அதுக்கு வந்துட்டு ஒன்றோட ஃபேக்டர் அது அந்த நம்பருமே அதை ஒன்றுன்றதை நம்ம எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர்னு தெரியும். அப்போ இது ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால தான் இது வந்துட்டு ப்ரைம் நம்பரே கிடையாது. ஓகேவா? இது அது மாதிரி ப்ரைம் நம்பர் கிடையாது, இது காம்போசிட் நம்பரும் கிடையாது, இது தனி கேட்டகரி. தென் வந்துட்டு தேர் ஆர் 15 ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 50 அண்ட் 10 ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 50 and 100. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 1லேருந்து 50க்குள்ளே பார்த்தீங்கன்னா 15 பகா எண்கள் இருக்குது. 50லேருந்து 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா 10 பகா எண்கள் இருக்குது. இதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் இருக்குது சார் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நீங்கள் தமிழில் நோட் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஒவ்வொன்றும் படிக்கும்போது நான் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் தெரியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கீழே கமெண்டில் வந்துட்டு டைப் பண்ணிடுங்க, அதை நாங்கள் வந்து தனித்தனியாக அட்ரஸ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ். தமிழ் வந்துட்டு செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்னன்னா வந்துட்டு ஒரு நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த நம்பரே கிடைக்கும். அதாவது அந்த ஃபேக்டர்ஸில் வந்துட்டு அந்த நம்பரை தவிர்த்து மீதி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, கூட்டினோன்னா நமக்கு அந்த நம்பரே கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், 6ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 1 2 3
6ஆ? ஓகே. இப்போ இந்த நம்பரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 தான் கிடைக்கும். இதுதான் இந்த மாதிரி வரக்கூடிய நம்பர்ஸ் தான் பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 100க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு எந்த பெர்ஃபெக்ட் நம்பர் இருக்குன்னா 28. 28மே வந்துட்டு ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் நம்பர் தான். இதோட ஃபேக்டர்ஸ் வந்துட்டு 1, 2, 7, 4, 14, 28. இந்த 28 தவிர மீது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 தான் வரும். ஓகேவா? இதை தான் பெர்ஃபெக்ட் நம்பர், செவ்விய எண் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு டிவிசிபிலிட்டி டெஸ்ட். இது வந்துட்டு இப்போ இது டேரெக்டாக கேட்குறது இல்லை, பட் வந்து இதுக்கு நமக்கு நிறையா விஷயத்தில் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறையா இடத்துல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு ரெண்டால் டிவைட் ஆகுதா இல்லையான்றது வந்துட்டு நமக்கு எப்படி தெரியும்னா, அந்த லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, இந்த யூனிட் டிஜிட், அந்த கடைசி இலக்கம் வந்துட்டு நமக்கு வந்து இரட்டைப்படியாக இருக்கணும், இல்லை 0வாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது 2ஆல் டிவைட் ஆகும். இப்போ வந்துட்டு நமக்கு 4ஆல் டிவைட் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர் லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, லாஸ்ட் 2 இலக்கம் வந்துட்டு 4ஆல் வகுப்பட்டுச்சுன்னா அந்த கொடுத்துருக்க மொத்த நம்பருமே வந்துட்டு 4ஆல் நமக்கு டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 24ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குல்ல, இது டிவைட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அதாவது லாஸ்ட் 2 டிஜிட் பாருங்களேன், நமக்கு வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணால் 6 வந்துடும். அப்போ 4ஆல் நமக்கு டிவைட் ஆகுது. அப்போ வந்துட்டு டிவைட் ஆச்சுன்னா மொத்த நம்பருமே வந்துட்டு நமக்கு டிவைட் ஆகும். ஓகேவா? தென் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு 5ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகணும்னா அது ஈஸி தான். நமக்கு லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு அதாவது யூனிட் டிஜிட் வந்துட்டு 5ஆவோ இல்லை 0வாவோ இருந்துச்சுன்னா நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6. ஒரு நம்பர் வந்துட்டு 2ஆலையும் 3ஆலையும், அதாவது நான் 2 மட்டும் 3 மட்டும் தனித்தனியாக சொல்லலை, ஒரு நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இந்த மாதிரி 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 6ஆலையும் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 24 பாருங்களேன். 24 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 வருமா? அதுவே 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 8 வருமா? அப்போ வந்துட்டு 2 and 3 2ஆலையுமே இது டிவைட் ஆகுதா? அப்போ 2ஆலையுமே டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்துட்டு 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 7 வந்து ஒரு நம்பர் வந்து 7ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றது வந்து 2 மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்க நம்பரில் லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ஆல் பெருக்கி அதை வந்துட்டு மற்ற அதாவது அந்த டிஜிட் எடுத்து போக மீதி இருக்கிற நம்பர்ஸோடு நம்ம மைனஸ் பண்ணோன்னா வரக்கூடிய நம்பரை வந்துட்டு நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்க எல்லா நம்பர் டிவைட் ஆகும். ஓகேவா? இவங்க வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் பாருங்கள், 449. இப்போ இது 9 எடுத்துடலாம். 9 into 2 வந்துட்டு 18. 494ஓட 18 மைனஸ் பண்ணோம்னா 476. இப்போ மறுபடியும் இது அந்த மாதிரி பண்ணலாம். 476 6 into 2 வந்துட்டு 12ஆல் இது வந்துட்டு மைனஸ் பண்ணோம்னா 35. இங்கே 35 வந்துட்டு நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ வந்துட்டு 4949 வந்துட்டு நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தட். இதே வந்துட்டு இன்னொரு மெத்தடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க நம்பரை வந்துட்டு 3 டிஜிட்டாக நம்ம பிரிக்கணும். 3 டிஜிட்டாக பிரித்தோம்னா நான் அதுக்கு வந்துட்டு என்ன நம்பர் எடுத்திருக்கேன்னா 494949 எடுத்திருக்கேன். 3 டிஜிட்டை நம்ம பிரிச்சுட்டு இதோட இந்த பிரித்த நம்பர் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நம்பர் கிடைக்குதுன்னா 455 கிடைக்குதா? இப்போ இந்த 455 வந்துட்டு நமக்கு 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகுச்சுன்னா அந்த கொடுத்துருக்க மொத்த நம்பர் வந்துட்டு நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும். இதுதான் 2 மெத்தடு. இந்த 2 மெத்தட் வச்சு நீங்கள் ஒரு நம்பர் 7ஆல் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 8. இப்போ கொடுத்துருக்கிற மொத்த நம்பரில் லாஸ்ட் 3 டிஜிட் வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த எல்லா நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 1 to 8 எடுத்திருக்கேன். இப்போ நான் லாஸ்ட் இந்த 3 டிஜிட்டை மட்டும் டிவைட் பண்ண போகிறேன். லாஸ்ட் 3 டிஜிட் வந்து டிவைட் பண்ணும்போது 1 மீதி ரிமைனிங் 4 6 ஓகே டிவைட் ஆகுது. அப்போ வந்துட்டு ஹோல் நம்பருமே வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகணும்னு அர்த்தம். இப்படி தான் வந்துட்டு 8ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ வந்துட்டு 9
9 வந்துட்டு ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்கிற மொத்த டிஜிட்டையுமே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட சம் வந்துட்டு 9ஆக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 4 5 இதை நான் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 4 + 5 9 4 + 5 9 9 + 9 8 18 1 + 8 8 9 வருதா. டோட்டலாக அந்த சம் ஆஃப் த டிஜிட் வந்துட்டு நமக்கு 9 கிடைக்குதா. அப்போ வந்து இந்த நம்பர் வந்துட்டு நமக்கு 9ஆல் டிவைட் ஆகும். 10னா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0வாக இருக்கணும். ரொம்ப ஈஸி. தென் வந்துட்டு 11 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துருக்க டிஜிட்டில் வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி நான் இங்கே இதை இருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து 2 4 இந்த மாதிரி ஈவன் பிளேஸில் இருக்கிற நம்பர்ஸை தனியாக ஆட் பண்ணுங்கள், அதை தனியாக கூட்டிக்கோங்க. ஆட் பிளேஸில் அதாவது ஒற்றை இலக்க எண்ணில் இருக்குல்ல, இதை வந்துட்டு நீங்கள் தனியாக ஆட் பண்ணிங்கன்னா அதை வந்துட்டு நமக்கு மைனஸ் பண்ணும்போது 0வாவோ இல்லை 11ஓட மல்டிபிளாவோ நமக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்துட்டு நமக்கு 11ஆல் டிவைட் ஆகும். இது வந்துட்டு டிவைட் ஆகாது. இப்போ வந்துட்டு பாருங்களேன், 1 + 1 வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கா. லெவனுக்கு வந்துட்டு இந்த நம்பர் எடுத்துக்கலாம்னா ஓகே 1 to 1 எடுத்துக்கலாம். இதில் பாருங்களேன், இங்கே வந்து 2 மட்டும் தனியாக இருக்குது. 1 + 1 2வா, 2 - 2 வந்துட்டு 0 வருதா. 0வாவோ 11ஆவோ இருந்துச்சுன்னா அந்த நம்பர் வந்துட்டு 11ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் வந்துட்டு 12. ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் வந்துட்டு 4ஆலையும் டிவைட் ஆகணும், நமக்கு 3ஆலையும் டிவைட் ஆகணும். 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஓகேவா. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 144 எடுத்துக்கலாம். 144 பாருங்களேன், 4ஆல் டிவைட் ஆனால் என்ன ஒன்று லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். லாஸ்ட் 2 டிஜிட் வந்துட்டு 4ஆல் டிவைட் ஆகுது. இங்கே 44 வந்து 4ஆல் டிவைட் ஆகும், 11 வருது. இப்போ இது வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகுதான் பாருங்கள். 3ஆல் டிவைட் பண்ணுறது வந்துட்டு 12 4 இன்ட்டுனா 12 2 ரிமைனிங்காக டிவைட் ஆகுது நமக்கு. ஓகேவா. இது மாதிரி 4 and 3 ரெண்டாலையுமே டிவைட் ஆச்சுன்னா அந்த கிவன் நம்பர் வந்துட்டு நமக்கு 12ஆலையும் டிவைட் ஆகும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு 13க்கு வந்துட்டு 7ல் சொன்னது தான். 7ல் சொன்ன மாதிரி தான் ஒரு நம்பரை வந்துட்டு நமக்கு 3 செட்டாக பிரிச்சுட்டு அதை வந்துட்டு ஒன்றோட ஒன்று மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கு 13ஆல் டிவைட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். 13ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த கிவன் நம்பர் வந்துட்டு நமக்கு அது வந்து அதாவது கொடுத்த நம்பர் வந்து 13ஆல் நமக்கு டிவைட் ஆகும். 25 வந்துட்டு லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட் இருக்காங்க அந்த கொடுத்துருக்க நம்பரில் கடைசி 2 இலக்கம் வந்துட்டு நமக்கு 25ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த கொடுத்துருக்க மொத்த நம்பருமே வந்து நமக்கு 25ஆல் டிவைட் பண்ண முடியும். 27க்கு வந்துட்டு அந்த 9க்கு பார்த்தோம்ல, 9க்கு பார்த்த மாதிரி தான் அதே எல்லா நம்பர்ஸையும் கூட்டினோம்னா நமக்கு 9 வந்துச்சுன்னா நமக்கு 9ஆல் டிவைட் ஆகும். அதுவே இங்கே எல்லா நம்பர்ஸையும் கூட்டி அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு 27ஆல் வந்துட்டு டிவைட் ஆகணும். அந்த மாதிரி டிவைட் ஆச்சுன்னா அது வந்துட்டு உங்களுக்கு அந்த கொடுத்துருக்க கிவன் நம்பர் வந்து 27ஆல் நமக்கு டிவைட் ஆகும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்மால் ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். If a number is formed by repeating a digit 6 times, the number is divisible by 7, 11 and 13. ஒரே சேம் நம்பர் இருக்குல்ல, ஒரு சேம் நம்பர் வந்துட்டு 6 தடவை தொடர்ச்சியாக வருது அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 7, 11, 13 இந்த 3 நம்பராலேயும் நமக்கு டிவைட் ஆகும். ஓகேவா. 3 நம்பராலேயும் நம்மளால் அதை வகுக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரு நம்பர் வந்துட்டு 2 தடவை, அதாவது ஒரு 2 டிஜிட் நம்பரு 3 தடவை வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு நமக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகும். 7ஆல் அதனால் நம்ம வகுக்க முடியும். இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு if a number is formed by repeating a 3-digit number 2 times, the number is divisible by 7, 11 and 13. ஓகேவா. ஒரு 3 டிஜிட் நம்பர் 2 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு 7, 11 and 13 இதனால் வந்துட்டு நமக்கு அது டிவைட் பண்ண முடியும். அதனால் நமக்கு அதை அந்த நம்பரை வகுக்க முடியும். ஓகேவா. நமக்கு வந்துட்டு இங்கே 7, 11, 13 வந்துட்டு 2 இடத்துல, அது ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட் 6 டைம்ஸ் வர்றதும் அப்புறம் ஒரு 3 டிஜிட் 2 டைம்ஸ் வர்றதும்.
ஒரு 2 டிஜிட் 3 டைம்ஸ் வர்றது வந்துட்டு 7 மட்டும்தான். அதாவது ஒரு இரட்டை இலக்க எண் வந்துட்டு 3 தடவை வந்துட்டு நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு, 3 தடவை தொடர்ச்சியாக வருதுன்னா அது வந்துட்டு 7ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர், ஒரு ஒற்றை இலக்க எண் 6 தடவை வந்துட்டு ரிப்பீட் ஆகிருந்திருக்கு அப்படின்னா அது நமக்கு 7, 11, 13ஆல் டிவைட் ஆகும். அதுவே வந்துட்டு ஒரு இரட்டை இலக்க எண் 3 தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அது வந்து நமக்கு 7ஆல் மட்டும், 7ஆல் மட்டும்தான் நமக்கு வகுப்படும். அதுவே வந்துட்டு ஒரு 3 இலக்க எண் 3 டிஜிட் நம்பர் வந்துட்டு 2 தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து நமக்கு 7, 11, 13, 7, 11, 13 இது 3ஆலே டிவைட் ஆக முடியும். ஓகேவா? தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் டிஜிட் கான்செப்ட் பார்த்துடலாம். யூனிட் டிஜிட்டில் இப்போ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர்ஸோட லாஸ்ட் டிஜிட் பவர்லேயுமே வந்துட்டு ஒரு இந்த மாதிரி நம்பர் கொடுத்து இதோட யூனிட் டிஜிட் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். இது வந்துட்டு நம்ம நிறையா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இது எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அந்த லாஸ்ட் நம்பர் வந்துட்டு அதோட ஒரு சைக்கிள் இதில் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப 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 சிம்பிளாகிடும் நமக்கு. அந்த மாதிரி டைப் வந்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு 2ஓட யூனிட் டிஜிட் வில் பி 2, 4, 8, 6. அதாவது 2 வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 பவர் 1னா 2, 2 பவர் 2னா 4, 2 பவர் 3னா 8, 2 பவர் 4னா 16. அதுக்கப்புறம் அகைன் பாருங்களேன், 2 பவர் 5 வரும்போது நமக்கு வந்துட்டு 32. அதோட யூனிட் டிஜிட் பாருங்கள் 2 வந்துடுது. அப்போ 2, 4, 8, 6 அண்ட் தென் 2. அப்போ இதுக்கப்புறம் பாருங்கள் 64. 64க்கு அப்புறம் 128. 128 அகைன் 256. பாருங்களேன் 2, 4, 8, 6 அகைன் பாருங்கள் 5, 12. இந்த மாதிரி பாருங்களேன் 2, 4, 8, 6, 2, 4, 8, 6, 2, 4 அகைன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சைக்கிளில் வந்துட்டு அது ஃபார்ம் ஆகுதா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம இந்த யூனிட் டிஜிட் கான்செப்டை சால்வ் பண்ண போகிறோம். 2க்கு வந்துட்டு அதோட ரிப்பீட்டேட்டிவ் நம்பர்ஸ் வந்து இதுதான் 2, 4, 8, 6. 2 பவர் 1னா நமக்கு 2 அதோட யூனிட் டிஜிட். 2 பவர் 2னா அதோட யூனிட் டிஜிட் பார்த்திங்கன்னா நமக்கு 4. 2 பவர் 3னா அதோட யூனிட் டிஜிட் 8. 2 பவர் 4னா அதோட யூனிட் டிஜிட் வந்து நமக்கு 6. ஓகேவா? இந்த விஷயம் தான் நமக்கு தெரியும். அதாவது 2 பவர் 4ன்றது இப்போ அதாவது ஒவ்வொரு 4க்கும் வந்துட்டு நமக்கு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது சேம் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்க பவரில் கொடுக்குற நம்பர் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதில் எடுத்துக்கலாமே 412 எடுத்துக்கோங்க. இதோட பவரில் வந்துட்டு நமக்கு அகைன் 412 இருக்குது. அப்போ இதோட யூனிட் டிஜிட் கேட்குறாங்க அப்படின்னா இது வந்துட்டு நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு 4 நம்பர் தானே நமக்கு கிடைக்குது. அப்போ அதுக்கப்புறம் ரிப்பீட்டேட்டிவாக மறுபடியும் சேம் நம்பர்ஸ் தான் வர ஆரம்பிக்குது. அப்போ கொடுத்துருக்க நம்பரை பவரில் இருக்க நம்பரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைனிங் இருக்கிற அந்த பவர் நம்பரை வச்சு நம்ம பார்த்தாலே போதும், நமக்கு என்ன யூனிட் டிஜிட் வருதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்துட்டு நமக்கு 4 அதாவது 2 பவர் 4 வந்துட்டு 16 பார்த்தோம்ல. இப்போ இங்கே வந்து 2 பவர் 4ன்ற வேல்யூ நமக்கு வராது, ஏன்னா 4ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பதில் 0 ரிமைனிங் வந்துச்சுன்னா நமக்கு 16, அதாவது 6 தான் நமக்கு வந்துட்டு யூனிட் டிஜிட்டாக வரும். ஓகேவா? இங்கே வந்துட்டு 4, 1, 0, 3. அப்போ வந்து ஃபுல்லாக 4ஆல் டிவைட் ஆகுது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 0. அப்போ வந்துட்டு நமக்கு யூனிட் டிஜிட் வந்துட்டு 6. ஓகேவா? இங்கே மறுபடியும் இருக்கா சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்குங்க. இங்கே வந்துட்டு நமக்கு பவரில் இருக்கிற நம்பரை இப்போ 4 நம்பர்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆகுது. 4 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா டிவைடட் பை 4 பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குதோ அந்த பவர் தான், அதாவது 2 பவர் ரிமைனிங்கில் வரக்கூடிய டேமோடது தான் நமக்கு சிங்கிள் யூனிட் டிஜிட்டாக நமக்கு வரப்போகுது. ஓகேவா? இங்கே வந்துட்டு 4, 1, 2 இருக்குது. அப்போ நமக்கு வந்து இங்கே ரிமைனிங் பார்த்திங்கன்னா 0னா வரும்போது என்ன சொல்லியிருக்கேன் 4, அது ஓவரால் டேம் வர்றது. அப்போ 2 பவர் 4 வரும்போது நமக்கு யூனிட் டிஜிட் என்ன 6. இப்படி தான் நமக்கு யூனிட் டிஜிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? தென் வந்து நெக்ஸ்ட்டு 3ஓட சைக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பவர் 1னா 3, 3 பவர் 2னா 9, 3 பவர் 3னா 27, 3 பவர் 4னா 81. அண்ட் தென் அகெயின் உங்களுக்கு என்ன வரும்னா 243 வரும். இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 7, 2 இதான் தெரியுதா? அதே தான் 3, 9,
7 1 நெக்ஸ்ட்டு 3 9 அந்த மாதிரி மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே போகும். இதுதான் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு 4 நம்பருக்கும் சைக்கிள் மாறுது. அப்போ இதுவும் நம்ம 2 பவர் எண்ணுக்கு வரும்போது யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் அதே சேம் மெத்தட் தான் இங்கேயும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 4க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2க்கு 3க்கு இந்த மாதிரி 4 யூனிட் டிஜிட் வராது. 4 பவர் எண்ணில் எண்ணு வந்துட்டு ஆடாக இருக்குது. அதாவது 4 வந்து ஒற்றைப்படையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பவரில் வந்து ஒற்றைப்படையாக இருக்குன்னா அதோட யூனிட் டிஜிட் 4 தான். 4 வந்துட்டு இரட்டைப்படையாக இருக்குன்னா அதோட யூனிட் டிஜிட் 6. ஓகேவா? 4 பவர் 1ன்னா நமக்கு 4 பவர் 2னா 16. 4 பவர் 3 வரும்போது நமக்கு 64. இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 4ஓட பவரில் ஒற்றைப்படை இருந்துச்சுன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்துட்டு 4ஆகவும், இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து 6ஆகவும் வரும். இதுதான் வந்துட்டு 4க்கான யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து 5க்கு வந்து யூனிட் டிஜிட் எப்பயுமே 5 தான் இருக்கும். 6க்கு அதே மாதிரி 6க்கும் யூனிட் டிஜிட் வந்துட்டு 6ஆக தான் இருக்கும். எத்தனை 6 பவர் எனிதிங் 6 பவர் எனிதிங்காக இருந்துச்சுனாலுமே அதோட யூனிட் டிஜிட் அதாவது அந்த கடைசி அந்த ஒற்றை இலக்கம் வந்துட்டு நமக்கு 6ஆக தான் இருக்கும். 7க்கு வந்துட்டு அதே மாதிரி நமக்கு 2 கண்டுபிடிச்ச மாதிரி 7ஓட யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 பவர் 1னா 7, 7 பவர் 2னா 49. இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு 7ஓட இது வந்துட்டு நமக்கு அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே வரும். 3 தென் 3 தென் 1 அண்ட் அகெயின் வந்துட்டு 7லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுதான் 7 பவர் இது 7 பவருக்கு வந்துட்டு அதே மாதிரி சைக்கிள் தான். என்ன பவரில் கொடுக்குறாங்களோ அந்த டைம் வந்துட்டு நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைனிங்கை வச்சு நம்ம அதோட யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு புரியுதுக்காக தான் சொல்கிறது. நம்ம இங்கே சம் வரும்போது நம்ம அதை சால்வ் பண்ணி கிளியர் கட்டாக பார்த்துடலாம். 8க்கும் அதே மெத்தட் தான். 8ஓட யூனிட் டிஜிட் வந்துட்டு 8ல் ஸ்டார்ட் ஆகும். 8ல் ஸ்டார்ட் ஆகும். அது நெக்ஸ்ட் வந்துட்டு 64 அந்த மாதிரி நெக்ஸ்ட் அதோட யூனிட் டிஜிட் வந்து 8 பவர் 1னா 8 பவர் 2க்கு 4, 8 பவர் 3க்கு 2, 8 பவர் 4க்கு வந்துட்டு 6. அது 4 வராது. நம்ம 0 வந்துச்சுனாலுமே நமக்கு 6 தான் யூனிட் டிஜிட். ஓகேவா? தென் வந்துட்டு 9க்கு பார்த்தீங்கன்னா 2 தான். இப்போ 4க்கு வந்த மாதிரி தான் இங்கே 9 பவர் என்னன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 1ஆக இருந்துச்சு அப்படின்னா யூனிட் டிஜிட் 9. 9 பவர் 2 அதாவது எண் வந்துட்டு 2ஆக இருக்குது அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் வந்துட்டு 1, அது 81 வரும். ஓகேவா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 9 பவர் 3 வருது அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் 9. 9 பவர் 4 வருதுன்னா அதோட யூனிட் டிஜிட் 1. ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு 9ஓட யூனிட் டிஜிட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, தென் நெக்ஸ்ட்டு தென் வந்துட்டு இது வந்து சில பேசிக்கான ஒரு சில ஃபார்முலாஸ் வந்துட்டு நமக்கு தேவைப்படும். இது வந்துட்டு இந்தியன் நம்பர் சீரீஸில் மட்டும் இல்லை, நமக்கு மற்ற சில இடங்கள்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆவரேஜ் இந்த மாதிரி சில சம்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லாஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு சம் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஆவரேஜில் வந்துட்டு நமக்கு இப்படி கேட்கலாம். 100க்குள்ளே இருக்கக்கூடிய 5ஆல் வகுப்படக்கூடிய 5ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்ஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு. அது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், 95. அப்புறம் வந்துட்டு நமக்கு இங்கே வந்து 5 எடுத்தோன்னா 1 2 98. இது வந்துட்டு இந்த நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சாலும் பட் 19 போட்டேன். இப்போ அது உங்களுக்கு தெரியலன்றப்ப வந்துட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 95 - 5 டிவைடட் பை 5 + 1. 90/5 + 1 வரும். 18 + 1 வந்துட்டு 19 வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எப்படி சால்வ் ஃபைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 19 ஓவரால் டேர்ம்ஸ் வந்து 19 தெரிஞ்சிடும். அண்ட் தென் இதை வந்துட்டு நமக்கு ஆட் பண்ணும்போது ஒவ்வொன்றா ஆட் பண்ணணுமா சார் அப்படின்னா அது தேவை. அதுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 19 + 20 n × n + 1/2 /2 போட்டோமா 10 190 × 5. இதுதான் வந்துட்டு நமக்கு அந்த இது ஆவரேஜ். அது டிவைட் பை ஆவரேஜ்ன்றப்ப 10 போட்டோம். இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் சரசன் டைம் கால்குலேட் பண்ணாமல் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சில பேசிக் ஃபார்முலாஸ் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தமிழில் இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழ்லேயே சொல்லிடுறேன். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என் இயல் எண்களின் கூடுதல். ஓகேவா? இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த எண் இரட்டைப்படை இயல் எண்களின் கூடுதல் n × n + 1.
தென் நெக்ஸ்ட் வந்துட்டு எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் n². இது வந்துட்டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது n இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் வந்துட்டு n × n+1 × 2n+1/6. அடுத்து n இயலெண்களின் கணங்களின் கூடுதல், அதாவது n × n+1/2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்றத அந்த தொடரில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்துட்டு L-A. அந்த கடைசி எல்ன்றது இங்கே லாஸ்ட் டேர்ம், கடைசி உறுப்பு, ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்ம் முதல் உறுப்பு, டின்றது வந்துட்டு அந்த காமன் டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸில் வருது அது +1. இதுதான் வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், எத்தனை உறுப்பு இருக்குன்றது கண்டுபிடிக்கிறது. இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு இப்போ இது யூஸ் பண்ணி டேரக்ட் கொஸ்டின்ஸ் வரதில்லை, பட் மற்ற சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதான் தேவையான ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 152 × 698 இஸ் டிவைடட் பை 5? அதாவது 152ஐயும் 698ஐயும் 5ஆல் வகுக்கும்போது நமக்கு மீதி என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படி சார் 152 × 698 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் நான் பார்க்கணுமா சார்? இந்த மாதிரிலாம் இதை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணாதீங்க. இப்போ இது பாருங்களேன், இந்த 5ன்னு வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல 2, இதோட லாஸ்ட் டிஜிட் பாருங்கள் 8, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. இதை ஒன்று விட்டுருங்க. நமக்கு எப்படினாலுமே யூனிட் டிஜிட், அதாவது நமக்கு வரப்போகிற யூனிட் டிஜிட் வந்து 6ஆக தான் இருக்க போகுது. நமக்கு 6ஆக இருக்குன்னா அது எந்த நம்பர்ஸ், அதாவது 5ஐ வச்சு நம்ம எப்படி டிவைட் பண்ணாலுமே அதோட ரிமைண்டர் நமக்கு என்னவா வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. ஏன்னா 5ன்னு இருந்துச்சுன்னா அதோட ரிமைண்டர் 0ன்னு வந்துடும் நமக்கு. அப்போது 6ன்னு வர்றப்ப அதோட ரிமைண்டர் வந்து நமக்கு 1 தான் வரப்போகுது. அவ்வளோ, நமக்கு வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே வந்துட்டு நமக்கு இங்கே சால்வ் பண்ணிடலாமா? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. இதை நீங்கள் மல்டிப்ளே பண்ண தேவையில்லை, மொத்த நம்பரையுமே நீங்கள் மல்டிப்ளே இங்கே பண்ண தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், இந்த லாஸ்ட்டு இந்த டிஜிட்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 8 வந்துட்டு 16. அதில் வந்து 6 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் 5ன்றப்ப. ஏன்னா 5 வந்துட்டு நம்ம மல்டிப்ளை வந்து எப்பயுமே ஒன்று 0வாக இருக்கும், இல்லை 5ஆக இருக்குமா? அப்போது இங்கே வந்து 6ன்னு இருக்குன்னா 5 வரைக்கும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிவைட் ஆயிரும். அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு எப்படினாலுமே 1 தான் வரப்போகுது. புரிஞ்சிருச்சா? சப்போஸ் எந்த சம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் அதுக்கு தான் இங்கே வந்துட்டு நம்பர் நோட் பண்ணியிருக்காது. அந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை கமெண்ட் செக்ஷன்லேயுமே அது என்ன டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு சம். இதில் பாருங்களேன், இஃப் த நம்பர் 6pq5 இஸ் டிவிசிபிள் பை போத் 3 and 5, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஜிட்ஸ் கேன் ரீப்ளேஸ் p and q? அதாவது 6 அந்த 2 நம்பருக்கு பதிலாக pqன்னு கொடுத்துட்டாங்க. pq 5 என்ற எண் 3 மற்றும் 5 ஆகிய 2ஆல் வகுப்படுமான பின்வரும் எண்களில் எவை p மற்றும் qக்கு பதிலாக வரலாம் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சம் வரும்போது நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து அந்த நம்பரை சால்வ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர் வந்துட்டு 3ஆல் டிவைடாக கொடுத்துருக்காங்களா? இப்போ 6 வந்துட்டு அப்படி நம்ம 3ஆல் டிவைட் பண்ணும்போது 6 டிவைட் ஆயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 5 9 எடுத்துக்கலாம். 5 9 5 போட்டோம்னா 3ஆல் டிவைட் ஆகுதான் பாருங்கள். இங்கே வந்துட்டு 1 அகைன் 2 வரும். 2 வருதுன்னா 27 இங்கே 2 ரிமைனிங் 2 இருக்கும். 25னா ரிமைனிங் 1 வருது. அப்போ இது சால்வ் ஆகும், இந்த நம்பர் வராது. அப்போ அதுக்கு பிறகு 9 5 எடுத்து போடுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 9 5 எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9 5 ட்ரை பண்ணோம்னா அதுதான் 3 இதாயிரும். 9 3 ஆயிரும். 2 3 இங்கே வந்துட்டு 1 ரிமைனிங் 2 இருக்குமா? 2 வரும்போது இங்கே ரிமைனிங் வந்து நமக்கு 1 வருது. 24 தான் வரும், ரிமைனிங் 1 வந்துடுது. அப்போ வந்து இந்த நம்பரும் வரல. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 7 எடுக்கிறோம். 5 7 எடுக்கும்போது உங்களுக்கு 2 1 ரிமைனிங் 2 வருதா? 2 வரும்போது 9. 5 வந்துட்டு நமக்கு 1 தான் வரும், மீதி வந்துட்டு ரிமைனிங் 2 வருது. அப்போ வந்துட்டு நமக்கு இந்த நம்பரும் வரல. அப்போ டேரெக்டாக ஆன்சர் வந்துட்டு 9 7. நம்ம அது என்னன்றதை சால்வ் பண்ணி பார்த்துடலாம்.
இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்றப்ப நீங்கள் இதை உட்காந்து கால்குலேட்லாம் பண்ணிட்டு கூடாது. நீங்கள் அந்த சம் வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துலையே வந்துட்டு ஆன்சரை நோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போயிடணும். இங்கே டிவைட் ஆகிடுச்சா, ரிமைனிங் 0. அப்போ வந்துட்டு 9 7 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 75 cube is divided by 4? ஓகேவா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரிமைண்டர் தியரம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா, ஒரு நம்பரோட ரிமைண்டர் வந்து இப்போ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, 4ஆல் இதை நம்ம டிவைட் பண்ணும்போது இதோட ரிமைண்டர் என்ன வருதுன்னு. அப்போ நம்ம 75 × 75 × 75 இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணோம்னா அது வேணாம், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இங்கே 75 இருக்குல்ல, 70 கியூப் ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. 75 வந்துட்டு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 4ஆல் நம்ம அதை வந்துட்டு வகுத்துட்டு அதோட மீதி என்ன வரும், 70 அதாவது 72 வந்துடுமா. ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு 3ன்னு வரும். அப்போ 3 ப்ராக்கெட்டில் 3/3 வந்துட்டு என்ன உங்களுக்கு 27. அகெயின் வந்துட்டு 4ஆல் நீங்கள் வந்துட்டு இதை வகுத்தீங்கன்னா அதோட மீதி வந்துட்டு உங்களுக்கு 3ன்னு வரும். ஆன்சர் 3. இல்லை, இந்த மாதிரியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது ரெண்டும் ஒன்று தான். அதாவது 4ஆல் நீங்கள் 75 இங்கே வகுக்கும்போது உங்களுக்கு மீதி வந்துட்டு 3 கிடைக்கும். இது இந்த 75க்கு ஒரு 3 கிடைக்கும், இந்த 75க்கு ஒரு 3 கிடைக்கும். இது 3ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 27. அகெயின் இது வந்து 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ரிமைண்டர் 24 வந்துடும். மைனஸ் பண்ணணும்னா 3 ரிமைண்டர். ஓகேவா, இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த ரிமைண்டர் வென் 41 square × 36 cube × 31 square is divided by 15? போன சம்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த சம்லேயுமே நீங்கள் 41 divided by 15 உங்களுக்கு என்ன வரும்னா ரிமைண்டர் வந்துட்டு 11 வருமா. 11 வந்தோடனே அதை வந்து ஸ்கொயரில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 31 divided by 15 அது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது, மீதி என்ன வருது, 6ன்னு வருது. அதாவது 30ன்னு இருக்கும். இங்கே வந்துட்டு 30 வந்துட்டு 36 30 போச்சுன்னா உங்களுக்கு 6 கியூப்னு வருமா. தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 31 ஸ்கொயர்ன்றப்போ உங்களுக்கு 1 ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இங்கே வந்து 121 வருதா, இங்கே வந்துட்டு 36 வருதா, இங்கே 1. இப்போ அகெயின் வந்துட்டு மறுபடியும் 15ஆல் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும், இங்கே 1ன்னு வரும். 15 × 8 120. அப்போ வந்துட்டு உங்களுக்கு 1 ரிமைண்டர். இங்கே வந்துட்டு 30னா மறுபடியும் 6 வரும். இங்கே அகெயின் 1. அப்போது இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 6. ஓகேவா, இதுதான் ரிமைண்டர் தியரம்னா உங்களுக்கு இதுதான். நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுங்க. நீங்கள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பரை வந்து டிவைட் பண்ணி அந்த உங்களுக்கு வந்துட்டு இந்த ஈவில் கிடைக்கக்கூடிய அந்த குவாஷனில் கிடைக்கக்கூடிய நம்பரை வந்துட்டு நீங்கள் போடக்கூடாது. உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டர் நம்பரை தான் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே போட்டு அதோட ஸ்கொயர் போட்டுருங்க. மறந்துடாமல் ஸ்கொயர் போடணும். நீங்கள் வெறும் ரிமைண்டர் மட்டும் வச்சு மல்டிபிள் பண்ணக்கூடாது. ஓகேவா. ஓகே, தென் நெக்ஸ்ட் சம் யூனிட் டிஜிட் வச்சு வர்றது. பாருங்க, பவரில் ஓகேவா, இந்த மாதிரி வருது இந்த மாதிரி வரதை வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், யூனிட் லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்குது உங்களுக்கு 7 வரும்போது நமக்கு என்னென்ன யூனிட் டிஜிட்டாக வரும், 4 நம்பர் வருமா, 7 9 3 1. ஓகேவா, இந்த மாதிரி 4 நம்பர் வந்துட்டு கண்டினியூஸாக வரும். அப்போது நம்ம கொடுத்துருக்குற பவரில் இருக்கிற டைமை என்ன பண்ணணும், 4ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு, 8 1 4னா ரிமைண்டர் வந்து நமக்கு 1 வருது. அப்போ 7/1 7/1 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், யூனிட் டிஜிட் 7. ஆன்சர் 7. ஓகேவா, புரிஞ்சா. இந்த மாதிரி தான் நமக்கு சால்வ் பண்ணணும். பவரில் இருக்கிற நம்பர்ஸை வந்துட்டு
நம்ம இப்போ 7 இருந்துச்சுன்னா, அதாவது 2, 3, 7, 8 அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம டிவைட் பை 4 போட்டு அதை வந்துட்டு பவரில் யூஸ் பண்ணுவோம். ரிமைண்டர் என்ன வருதோ அதை பவரில் யூஸ் பண்ணுவோம். ரிமைண்டர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் சம். ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 55. 55ஆல் சரியாக வகுபடக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண்ணை கண்டறியவும். ஓகேவா? இங்கே வந்துட்டு இந்த சம் வந்துட்டு நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று வந்துட்டு நாங்கள் சொல்லி இந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 55ன்றதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதலாம்னா 5 × 11. அப்போ வந்துட்டு கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்துட்டு எந்த நம்பர் வந்துட்டு 5ஆலே 11ஆலே டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் வந்துட்டு நமக்கு ஆன்சர். இப்போ வந்துட்டு கொடுத்துருக்க 4 நம்பருமே நமக்கு 5ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 11ஆல் டிவைட் ஆகிறத பாருங்களேன். இங்கே வந்துட்டு 99 9 வரும், ஆனால் 00. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இது மிகப்பெரிய எண் கேட்டிருக்கான். மிகப்பெரிய எண் வரும்போது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதுலையே வந்துட்டு பெரிய டேர்ம் வந்து பாருங்கள் இதுதான். இது வந்து நமக்கு டிவைட் ஆகாத பாருங்கள் 11ஆல் டிவைட் ஆகலை. 9 × 11 வந்து 99 வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 655 வரும், ரிமைண்டர் 5 வந்தது, இப்போ டிவைட் ஆகலை. தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் வந்துட்டு இதான். இது பாருங்கள் 11ஆல் டிவைட் ஆகுதா, 9 11s are 99. அதுக்கப்புறம் 0, அகெயின் 5 × 11 வந்துட்டு 55. ஓகே, டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் வந்துட்டு பெரிய, அதாவது இருக்கிற பெரிய நம்பர்னு வரும்போது நமக்கு இந்த நம்பர் தான் வருது. ஓகேவா? இதுவுமே கரெக்டு தான். பட் வந்துட்டு இருக்கிற பெரிய நம்பர் தானே கேட்டிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து சில மாதிரி இந்த ஆப்ஷன்ஸு சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். சார் 55ஆல் இதுவுமே டிவைட் ஆகுது, அப்போ வந்துட்டு நமக்கு இந்த 2 இதையுமே வந்துட்டு கொடுக்கலாமா? அப்படி கிடையாது. கொஸ்டினில் இருக்க அந்த டேர்மை நல்லா கவனிங்க. லார்ஜஸ்ட்டு, அதாவது மிகப்பெரிய, கொடுத்துருக்கல மிகப்பெரியன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது அந்த மிகப்பெரியன்னு வரும்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் நான் சொன்னது. 55 வந்துட்டு நம்ம 5 × 11 பிரித்து பண்ணுறது. இல்லை இன்னொரு மெத்தட், அதாவது கன்வென்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 4 இலக்க எண்ணு தானே சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய லார்ஜஸ்ட்டில் 4-digit நம்பர் என்ன, 49. இப்போ இது வந்துட்டு நம்ம 55ஆல் டிவைட் பண்ணணும். 55ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1 55 44 9 and then 8 440 9 9 again 4 sorry 5. $55 44 வருதா? அப்போது ரிமைண்டர் 44னா அந்த கொடுத்துருக்க அந்த 4 நம்பர் வந்துட்டு நீங்கள் 44 மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் தான் உங்களுக்கு வந்துட்டு 55 டிவைட் ஆகும். 5595. ஓகேவா? இது மாதிரி கன்வென்ஷனலாக பண்ணலாம். 2 மெத்தடில் எது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு சம் பார்த்துடலாம். The sum of all even number from 1 to 60 is, அதாவது 1 முதல் 60 வரை உள்ள அனைத்து இரட்டைப்படை எண்களின் கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்முலாஸில் நம்ம பார்த்தோம்ல, இரட்டைப்படை எண்களோட கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா என்ன, n × n+1. அந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு சில இதில் மக்கப் பண்ணிக்கோங்க, அது நம்ம கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி, டெக்னிக்கல் கிளிச். n × n+1. ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே 1லேருந்து 60 போட்டிருக்கு சார். அப்போ 60 × 61, அப்போ இதான் ஆன்சர் அப்படிங்கிறது இன்னும் கிடையாது. நல்லா பார்த்துக்கோங்க. சம் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ், அதாவது இரட்டைப்படை எண்கள் தான் கேட்டிருக்காங்க. 1ன்றது இங்கே இரட்டைப்படை கிடையாது. அது மாதிரி 1 3 5 7ன்றதான் இரட்டைப்படை எண்கள் கிடையாது. அப்போது இரட்டைப்படை எண்கள் இதில் எத்தனை இருக்கும்? 60 வரைக்கும் இருக்குன்னா 60ல் இரட்டைப்படை எண்கள் இருக்கும், ஒற்றைப்படை எண்கள் இருக்கும். அப்போ டிவைட் பை 2 போட்டோம்னா 30 ஒற்றைப்படை எண்கள் இருக்குது, அப்போ 30 இரட்டைப்படை எண்கள் இருக்குது. அப்போது 30 × 31. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுங்க? 930. 390. அவ்வளோ 930. ஓகேவா? இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக தான் வரும் உங்களுக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் வராது. நெக்ஸ்ட் சம். The sum of natural numbers from 75 to 99 is. இல்லை சார், இங்கே வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலையே, டேரெக்டாக 75லேருந்து 99 கேட்டிருக்காங்களே அப்படின்னா இதுவும் ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணல, ஓகே. அப்போ உங்களுக்கு 75லேருந்து 99னா 99 வரைக்கும் எவ்வளோ நம்பர்ஸை நீங்கள்
கூட்டிட்டு அதில் 1லேருந்து 75 இருக்க நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கரெக்டாக தானே வரப்போகுது. புரியுதாங்க? அதாவது 10 நமக்கு வந்து இங்கே என்ன கேட்குறாங்கன்னா 7, 8, 9, 10 கூட்டினா என்ன வரும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 10 வரைக்கும் இருக்க நம்பரை கூட்டுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதுக்கப்புறம் 6 வரைக்கும் இருக்க நம்பரை கூட்டுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இதை மட்டும் கூட்டுறதுக்கு ஃபார்முலா இல்லைன்னா இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரே ஆன்சர் தானே வரப்போகுது. 6 வரைக்கும் உள்ள ஃபார்முலாவையும் 10 வரைக்கும் உள்ள ஃபார்முலாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு சேம் ஆன்சர் தானே வரப்போகுது. அப்போது இந்த இதுக்கு வந்து எப்படி இதை எழுதலாம்னா 1, 2, .99 மைனஸ் 1, 2, .74 இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 75லேருந்து 99 வரைக்கும் உள்ள நம்பர்ஸோட கூட்டுத்தொகை கிடச்சிருமா? ஓகேவா? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன வருது நமக்கு? n இன்ட்டு n+1/2 இதான் வந்துட்டு நமக்கு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போ இங்கே வந்துட்டு 99 × 100 / 2 மைனஸ் 74 × 75 / 2 2 அப்படியே வச்சுக்கோங்க. 9900 minus 5550 அப்போ வந்து நமக்கு 4350 / 2 ஆன்சர் என்ன வருது? 2175. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த சம்மில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் 1 cube + 2 cube + 3 cube + ... + 10 cube equal to 3025 then 4 + 32 + 108 + 4000 equal to என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? அங்கே வந்துட்டு நல்லா பாருங்கள். இந்த இதில் வந்துட்டு நமக்கு ஒரு இது வந்துட்டு ஒரு காமனாக இருக்கு பாருங்க. 4ன்ற டேம் வந்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ண மாதிரி காமனாக இருக்குது. அப்போ இந்த சீரீஸ் வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா 4 வந்துட்டு காமனாக வெளில எடுத்துருங்க. 4 வெளில எடுத்தால் இங்கே 1, இங்கே 8ன்னு வருமா, இங்கே வந்துட்டு 27 இங்கே வந்துட்டு 1000 இப்படி எழுதலாமா? இந்த சீரீஸை இந்த மாதிரி நம்ம எழுதலாமா? அப்போ இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபைடாக என்ன எழுதலாம்? 1 cube, 2 cube, 3 cube + 10 cube எழுதலாமா? ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு? 3025. 4 × 3025 ஆன்சர் என்ன வருது நமக்கு? 1200. ஓகேவா? ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த இது கொடுத்துருக்க சீரீஸில் 4 காமனாக இருக்குது. 4 வந்துட்டு நம்ம காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த ப்ராக்கெட்டில் 1 + 8 + 27 + ... +1000 1000ன்ற மாதிரி நம்ம எழுதுகிறோம். அப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த க்யூப் ஃபார்மேட்டில் எழுத முடியுமான்னு பார்த்தா நம்மளால் எழுத முடியுது. 1 மடங்கு 3ஆகவும் 2 பவர் 3ஆகவும் 3 அடுக்கு 3ஆகவும் 10 அடுக்கு 3ஆகவும் நம்ம எழுதுகிறோம். இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 3025 கொடுத்துருக்காங்க. 4 × 3025 மல்டி பண்ணும்போது நமக்கு 12100 கிடச்சிருது. ஓகேவா? இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி இந்த சம் செய்யணும். தென் நெக்ஸ்ட்டு the sum of a natural number and its square equals the product of the first 3 prime numbers. The number is, அதாவது ஒரு இயல் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை முதல் 3 பகா எண்களின் பெருக்கத்திற்கு சமம் எனில் அந்த எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன், இயல் எண்ணு இங்கே நமக்கு என்னன்னு தெரியணுமா, பகா எண்கள் நமக்கு என்னன்னு தெரியணுமா, இந்த மாதிரி பேசிக் டெஃபினிஷன்ஸ் வச்சும் கொஸ்டின்ஸு ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ இதில் நமக்கு வந்துட்டு இங்கே இந்த இயல் எண்ணோட வர்க்கம் என்னன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா நிறையா நம்பர்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு கீழே உள்ள டேமில் என்ன கொடுத்துருக்காங்க, கீழே உள்ள அந்த கொஸ்டின் அந்த வேர்டிங்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். முதல் 3 பகா எண்களின் பெருக்கத்திற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. முதல் 3 பகா எண் என்ன நமக்கு? 2, 3, 5. இதோட மல்டிபிள் என்ன வருது நமக்கு? 2 × 3 6, 6 × 5 30. ஓகேவா? அப்போது ஒரு எண்ணும் அதோட ஸ்கொயரையும் கூட்டினா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 30 கிடைக்குதா? அப்போது எண்ணு வந்து என்னன்னு வச்சுக்கலாம், அதோட ஸ்கொயர் வந்துட்டு n². ஓகேவா? இது 30.
இது நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேக்டரைசேஷன் வச்சு பண்ணலாம். நமக்கு வந்துட்டு என்ன வரணும், இங்கே மல்டிபிள் பண்ணால் 30 வரணும், ஆட் பண்ணால் என்னன்னு வரணுமா? என்ன நம்பர்ஸ் இருக்குது? n = அது n+6 n+5 n-5 வரலாமா? அப்போ என்னோட வேல்யூ ப்ளஸில் தான் இருக்கும். அப்போ n = 5. ஆன்சர் 5. புரிஞ்சா? இது நீங்கள் சிம்பிளாக யோசிச்சிங்க, நார்மலாக கெஸ் பண்ணி யோசிச்சிங்கன்னா வரும். n வந்துட்டு நம்ம 5 எடுத்தோம்னா n² 25, அப்போ 30. இப்படி யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ அதை கொடுத்துருக்க நம்பரில் யோசிச்சிங்கனாலே, நீங்கள் ஆப்ஷன்ஸ் வச்சு யோசிச்சிங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு நம்பர் சிஸ்டமில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்கக்கூடியது எஸ்எஸ்சி ஜிடி லெவலை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக வந்துட்டு நம்ம ஒரு நல்ல வியூ பார்த்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு எதில் தெரியலை, எது விஷயமா ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுனாலுமே நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் தேங்க்யூ ஆல்.